அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்யறவங்க எல்லாம் உயிரோட வாழ்ந்துக்கிட்டுத்தானே இருக்காங்கன்னு கேட்கலாம். மரணங்கிறது 2: சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம். ஒரு முறை பிறந்தால் இருமுறை மரணம், இருமுறை பிறந்தால் ஒரு முறை மரணம். உலகத்துல மாம்சமா பிறக்கிறது முதல் பிறப்பு. இயேசு கிறிஸ்துவே உண்மையான கடவுள்னு அவரை சொந்த இரட்சகரா ஏத்துண்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சா அது 2வது பிறப்பு, ஆவிக்குரிய பிறப்பு. அப்போ நமக்கு ஒரு மரணம்தான். அது உலகத்தில் கிடைக்கிற சரீர மரணம். ரட்சிப்பை அடையலன்னா நரகத்துக்கு போற 2வது மரணம் நிச்சயமா உண்டு. அவர் உயிர் தெழுந்ததும் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்ததான். அதான் பரலோகம்.